அப்படின்ற பிஜேபி எப்படி செயல்பட்டிருக்கணும் அப்படின்னா இன்னமும் வேகம் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அதில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அதற்கு அண்ணாமலை நயினாருன்னு நான் பிரித்து பார்க்குறேன். பிஜேபி ஆஸ் ஏ பார்ட்டி அவர்கள் ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்கணும். இன்றைக்கே ஒரு 3-4 ஆர்ப்பாட்டமாவது பண்ணியிருக்கணும். அவர்கள் தேர்தல் நேரத்தில் கூட மிகச்சரியாக 6 மாதம் தான் இருக்குது. நீங்கள் செப்டம்பர் மாதம். ஆனால் அண்ணாமலைக்கு பிறகு ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்றது. நான் உங்களுக்கு வேற ஒரு விஷயம் சொல்வேன். அது வந்து தேவையில்லாத விவாதங்களுக்கு வழிவகுக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா பிஜேபி தன்னை இன்னும் வேகமாக வளர்க்கணும். நோ டவுட். தேர்தல் காலம் டபுளாக ஓடணும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் காலைல 5 மணி 6 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக இருக்கலாம். ஆனால் ஆஃபீஸ் லேட் ஆச்சுன்னா நீங்கள் வேகமாக ஓடணும். இவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து 6 மாதம் மிகச்சரியாக வந்து தேர்தல் நிற்குது உங்களுக்கு. சரிங்களா? செப்டம்பர் முடிஞ்சு வச்சு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் போலிங் வந்துடும். அப்போ சரியாக 120 நாள் தான் இருக்குது. சரியா 180 நாள் தான் இருக்கு உங்களுக்கு. இந்த 180 நாளுக்குள்ள நீங்க வேலையை பார்க்கணும். அந்த 180 நாள்ல நீங்க கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இன்னும் டபுள் மடங்கு வேலை பார்க்கணும். திரு இபிஎஸ் வந்து எதுக்கு பிரச்சாரம் போயிட்டாரு? 150 தொகுதி முடிச்சிட்டார். எதுக்கு முடிச்சார்? பாதிக்கு மேல தொகுதி முடிச்சார். எதுக்கு முடிச்சார்? ஏன் அவர் வந்து டிசம்பருக்கு மேல போயிருக்கலாம்ல? திரு விஜய் அவர்கள் எதுக்கு போறாரு? இப்பதான் திரு நயினார் அவர்கள் போறார். நயினார் அவர்கள் போறது வந்து போராட்ட முறையில். தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லையா? நீங்க 4 போராட்டம் அறிவிங்க. ஸோ பிஜேபி வேகமா வளரணுமா? ஆமா.